நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இஸ்ரேல் ஈரான் போர்ல இந்தியா ஒரு திடீரென ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க நண்பர்களே. இந்தியா எடுத்த இந்த முடிவு இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஒரு கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவுடைய முடிவுல அப்படி என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பாத்தீங்க அப்படின்னா ஈரான் திடீரென இறங்கி வந்திருக்கு அப்படின்னு ஒரு தகவல் ஒன்று வெளியாயிருக்கு நண்பர்களே. இதன் பின்னணியில் இருக்கும் உண்மை தன்மை என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இதே வேளையில அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு பேரழிவு ஏவுகணையை சோதிச்சிருக்கு. உலகுடைய எந்த பகுதியை தாக்கும் ஈரான் போருக்கு இடையே ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. இப்போ இதனால கடும் பதற்றம் ஏற்பட்டிருக்கு. லேட்டஸ்டா என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அப்டேட்டுகளை நம்ம கொண்டுட்டு வந்திருக்கோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஃபாலோ பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சைடுல ஃபாலோன்னு இருக்கும், அதை தட்டிக்கோங்க. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் மேல ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து வந்திருந்த இந்தியா தற்போது ஈரானுடைய உச்ச தலைவர் கமேனி மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. டெல்லியில இருக்கும் ஈரான் தூதரகத்துக்கு நேரில் சென்ற மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் ஈரான் தூதரிடம் இந்தியாவுடைய இரங்கலை தெரிவிச்சிருக்கிறாரு. நேற்று முன்தினம் வரைக்கும் வளைகுடா நாடுகள் தாக்கப்பட்டதற்கு ஈரானுடைய பெயர் குறிப்பிடாமல் இந்தியா கண்டனம் தெரிவித்து வந்த நிலையில இன்னைக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்கிறது. வெளியுறவுத்துறை கொள்கையில மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதோ அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஈரான் மத தலைவரும் ஆட்சியாளருமான கமேனி மரணத்துக்கு இந்தியா இரங்கல் தெரிவித்துள்ள நிலையில டெல்லியில் இருக்கும் அந்த நாட்டுடைய தூதரகத்தில் வைக்கப்பட்டுள்ள இரங்கல் பதிவேட்டில் மத்திய வெளியுறவு செயலாளர் கையெழுத்து போட்டிருக்கிறாரு. ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் கடுமையாக தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க. இதுல ஈரான் ஆட்சியாளராக இருந்த கமேனி மற்றும் அவருடைய குடும்பத்தினர் கடந்த பிப்ரவரி 28 அன்னைக்கு கொல்லப்பட்டாங்க. இதுக்கு நிச்சயம் பழிவாங்குவோம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்கு. கமேனி மறைவு குறித்து இந்தியா எந்த கருத்தையும் தெரிவிக்காமல் இருந்த நிலையில தான் இன்னைக்கு டெல்லியில இருக்கும் ஈரான் தூதரக அலுவலகத்துக்கு நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் போனாரு. இந்த நிலையில தான் கமேனி மரணத்துக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில வைக்கப்பட்டுள்ள பதிவேட்டில் இந்திய அரசு சார்பில் கையெழுத்திட்டிருக்கிறாரு. அதனால இந்தியாவுடைய இந்த திடீர் மாற்றத்துக்கும் இந்தியாவுடைய இந்த அதிரடி முடிவை கண்டு இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதிர்ச்சியில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதே வேளையில இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஈரான் நாட்டின் அணுசக்தி திட்டங்கள் உலகிற்கே ஆபத்தானவை அப்படின்னு சொல்லி தானே அமெரிக்காவும் இஸ்ரேலும் அந்த நாட்டின் மீது தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்திட்டு வர்றாங்க. அதுவும் கடந்த ஆண்டிலேயே அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுடைய அணுசக்தி நிலையங்களை குறிவச்சு தாக்குதல் நடத்தினாங்க. இந்த சூழல்ல தான் கடந்த 28ஆம் தேதி திடீரென அமெரிக்காவும் இஸ்ரேலும் மீண்டும் ஈரானுடைய பல்வேறு நகரங்கள் கட்டிடங்கள் மேல கடுமையான தாக்குதலை தொடங்கினாங்க. இந்த தாக்குதலால தான் இப்போ மத்திய கிழக்கு நாடுகளை பற்றி எரிஞ்சிட்டு வருது. இந்த போருக்கு அடிப்படை காரணமாக இருப்பது ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய அணுசக்தி திட்டங்கள். இதை நாங்க கைவிட மாட்டோம், எங்களுடைய அணுசக்தி திட்டங்கள் குறித்து நாங்க அமெரிக்கா கிட்ட எதையும் தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னு ஈரான் சொல்லிட்டு வந்தது. இந்த நிலையில தான் ஈரான் நாட்டு அரசு முதன்முறையாக தங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து இறங்கி வந்திருப்பதாக ஒரு செய்தி வெளியாயிருக்கு. இது மேற்காசிய போர்ல மிக முக்கியமான ஒரு திருப்பமாக பார்க்கப்படுது. 6வது நாளாக ஈரானுக்கும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகளுக்கும் இடையிலான தாக்குதல் நடைபெற்று வரக்கூடிய நிலையில ஈரான் நாட்டுடைய வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் தக்கத் ராவன்சி அவர்கள் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. இதை ஸ்கை நியூஸ் அரேபியா அப்படிங்கிற ஒரு செய்தி நிறுவனம் செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஈரான் தன்னுடைய அணுசக்தி திட்டங்களை கைவிட தயாராக இருக்கு. ஆனால் அமெரிக்கா அதுக்கு மாற்றாக ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு சலுகையை வழங்க வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அமெரிக்கா திருப்திகரமான மாற்று சலுகை வழங்கினால் ஈரான் அணுசக்தி திட்டங்களை கைவிடுவோம் அப்படின்னு ராவன்சி அவர்கள் சொன்னதாக ஸ்கை நியூஸ் அரேபியா செய்திகளை சொல்லியிருக்கு. ஆப்ரேஷன் ஈபிக் ஃபியூரி அப்படிங்கிற பெயரில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிக தீவிரமாக ஈரான் மேலே தாக்குதல் நடத்தி வரக்கூடிய சூழலில் திடீரென ஈரான் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற இந்த தகவல் இப்போ வெளியாயிருக்கு. ஆனால் ஸ்கை நியூஸ் அரேபியாவுடைய செய்தியை திடீரென ஈரான் அரசு மறுத்திருக்காங்க. ஈரான் அரசுக்கு சொந்தமான IRNA அப்படிங்கிற ஒரு தளம் வெளியிட்டுள்ள செய்தியில வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் அமெரிக்கா ஏற்கத்தக்க மாற்று சலுகைகளை வழங்கினால் ஈரான் அணுசக்தி திட்டங்களை கைவிடும் அப்படின்னு சொன்னது இப்போது அல்ல அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா ஈரான் இடையே அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையின் போதுதான் அவர் அப்படி சொன்னார் அப்படிங்கிற விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னதாக பிப்ரவரி 17ஆம் தேதி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே அணுசக்தி திட்டங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில அமெரிக்கா எதிர்பார்த்த உடன்பாடு கிடைக்கல அப்படிங்கிறதுனால தான் இந்த தாக்குதலை தொடங்குச்சு. ஈரான்ல தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்ட நிலையில அவருடைய மகன் அடுத்த தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு. ஆனாலும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இதனால திருப்தி அடைந்ததாக தெரியல. அவர்கள் இந்த அரசை வீழ்ந்து ஆட்சி மாற்றமே நடக்க வேண்டும் அப்படின்னு விரும்புறாங்க. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்கள் என்ன நடக்குது அப்படின்னு. இதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உலகின் எந்த மூலைக்கும் சென்று தாக்கும் டூம்ஸ்டே ஏவுகணையை சோதித்து பார்த்திருக்காங்க அமெரிக்கா. ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் 6வது நாளாக தொடர்ந்துட்டு வரும் நிலையில தான் கண்டம் விட்டு கண்டம் பாயும் இந்த ஏவுகணையை அமெரிக்கா சோதனை செஞ்சிருக்கிறது. சர்வதேச அளவில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே மோதல் உச்சத்தை தொற்றிருக்கு. ஈரானுக்கு சொந்தமான போர்க்கப்பலை அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பல் இந்திய பெருங்கடல்ல தாக்கி அழிச்சிச்சு.
இந்த தாக்குதலில் 83க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்ட நிலையில தான் அமெரிக்கா இந்த செயலுக்கு வருந்த வேண்டிய நிலை ஏற்படும் அப்படின்னு ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் எச்சரிக்கை விடுத்திருந்தாரு. பதிலுக்கு ஈரானும் வளைகுடா நாடுகளில் அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவச்சு ஏவுகணைகள் ட்ரோன்களை கொண்டு சரமாரியாக அட்டாக் செஞ்சுட்டு வருது. போரில் ஈரான் அதிநவீன கிளஸ்டர் குண்டுகளையும் பயன்படுத்துறதுனால சீனா மறைமுகமாக உதவி செய்திருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகமும் பாதுகாப்பு நிபுணர்கள் மத்தியில் எழ ஆரம்பிச்சிருக்கு. போர் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில அமெரிக்கா தன்னுடைய பேரழிவு ஏவுகணையை சோதிச்சு பார்த்துருக்கு. டூம்ஸ்டே ஏவுகணை அப்படின்னு அழைக்கப்படும் இந்த ஏவுகணையை வைத்து உலகின் எந்த மூலையையும் தாக்க முடியும். கடந்த மார்ச் 3ஆம் தேதி கலிபோர்னியாவில் உள்ள தளத்திலிருந்து இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. பல ஆண்டுகளுக்கு முன்பே திட்டமிட்ட சோதனை அப்படின்னும் தற்போதைய சூழலுக்கான பதிலடி நடவடிக்கை இல்லை அப்படின்னு விமானப்படை குளோபல் ஸ்ட்ரைக் தளபதி அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஆனாலும் அமெரிக்கா இதனை சோதித்து பார்த்துள்ள காலகட்டம் தான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு. 13,000 கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்று தாக்கும் வல்லமை கொண்ட இந்த ஏவுகணை உலகின் எந்த மூலையையும் தாக்கும் திறன் கொண்டது. அணு ஆயுதங்களை சுமந்து சென்று கண்டம் விட்டு கண்டம் பாயும் சக்தி கொண்டதாகும். இது அமெரிக்காவுடைய நிலையான சிலோ தளங்களிலிருந்து ஏவப்படும் நகர்த்த முடியாத தரைதள அடிப்படையிலான அணு ஆயுத திறன் கொண்ட ஒரே பாலிஸ்டிக் ஏவுகணையாகும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இதே போல ஈரான் போர்ல உள்ளே வர்றாங்க சீனா, ரஷ்யா. கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் போர்ல ஈரான் பயன்படுத்திய ஒரு வகை வெடிகுண்டுகள் பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. குறிப்பாக ரஷ்யா மற்றும் சீனாவுடைய கனெக்ஷன் இதுல இருக்குமா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கு. இது தொடர்பாக தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் விரிவா. அதாவது இஸ்ரேலுடைய தலைநகர் டெல்லவிவ் அருகே ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல் உலகெங்கும் ஒரு பரபரப்பை கிளப்புச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஈரான் இந்த போர்ல முதல் முறையாக கிளஸ்டர் முனிஷன் அப்படிங்கிற வகை குண்டுகளை பயன்படுத்தினாங்க. இது ஈரானுடைய அதிநவீன ஆயுத திட்டத்துல ரஷ்யா சீனாவுடைய பங்கு குறித்து கேள்விகளை எழுப்பியிருக்கு. கடந்த மார்ச் 3ஆம் தேதி, அதாவது நேற்று முன்தினம் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய இஸ்ரேலில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இஸ்ரேலை நோக்கி பாய்ந்த ஏவுகணை வெறும் 8 கிலோமீட்டர் சுற்றளவில் 20 குண்டுகளை வீசி தாக்குச்சு. இதில் 12 பேர் காயமடைஞ்சாங்க. இது மட்டும் இல்லாமல் அசோர் வீடுகளும் சேதமடைஞ்சது. சரியாக வெடிகுண்டு தாக்கிய இடத்துக்கு 7 கிலோமீட்டருக்கு மேல் இது 7 குண்டுகளாக பிரிஞ்சிச்சு. இந்த வகை வெடிகுண்டுகள் எப்போதும் மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும். மேலும் அவை வெடிக்காமல் இருந்தாலும் கன்னி வெடிகளைப் போல ஆபத்தானதாகவே இருக்கும். இந்த வகை வெடிகுண்டுகள் பயன்படுத்தப்பட்டதற்கு இஸ்ரேல் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த வகை குண்டுகள் தாக்க வேண்டிய இடத்துக்கு அருகே வந்ததுக்கு அப்புறம் சிறிய வெடிப்பொருட்கள் சிதறும். வெடிக்காத குண்டுகளும் கன்னி வெடிகளாக இருக்கும். அவை எப்ப வேண்டுமானாலும் வெடிச்சு சேதத்தை பெரிதாக்குது. ஈரான் இதுக்கு முன்னாடி 2025 ஜூன் மாதம் 2000 கிலோமீட்டர் வரம்புல சோல்பாகர், காதர், கோரம்சார் ஆகிய ஏவுகணைகள்ல இவற்றை பயன்படுத்தினாங்க. இதுல கோரம்சார் 80 குண்டுகளை கொண்டு செல்லக்கூடியதாகும். ஈரானுடைய ஆயுத விஞ்ஞானிகள் ஏற்கனவே படுகொலை செய்யப்பட்ட நிலையில எப்படி ஈரான்ல இந்த குண்டுகளை தயாரிக்க முடிந்தது அப்படிங்கிறதான் பலருக்கும் கேள்வி எழுந்திருக்கு. இந்த இடத்துல தான் மற்ற நாடுகளுடைய உதவி கிடைச்சிருக்குமோ அப்படின்னு இஸ்ரேல் வல்லுநர்கள் சந்தேகிக்கிறாங்க. அதிலையும் குறிப்பாக ரஷ்யாவுடைய பங்கு சந்தேகிக்கப்படுது. யுக்ரைன் போர் சமயத்தில் ட்ரோன் பரிமாற்றங்கள் மூலம் ரஷ்யா ஈரான் உறவுகள் வலுப்பெற்றது. ஈரான் கிட்ட ரஷ்யா KMGU டிஸ்பென்சர்கள் மற்றும் கொத்தாக வெடித்து சிதறும் கிளஸ்டர் குண்டுகளான கியாம் ஏவுகணைகள் இருக்கு. அதே போல சீனாவுக்கும் இதுல பங்கு இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகமும் எழவே செஞ்சிருக்கு. சீனாவுடைய பெய்ஜிங்கின் PRI திட்டத்தில் ஈரானுடன் இராணுவ தொடர்புகளும் இருக்கு. இரட்டை பயன்பாட்டு தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் ஈரானுடைய காதர் S கொத்துகுண்டு திறனுடன் பொருந்தி போகுது. இவை வெளிப்படையாக இல்லை அப்படின்னாலுமே ஏதோ தொடர்பு இருக்குமோ அப்படிங்கிற வலுவான சந்தேகத்தை எழுப்ப செய்யுது. ஈரான் ஃபத்தே ரக கிளஸ்டர் குண்டுகளை, அதாவது 30 குண்டுகளை தயாரிக்கிறாங்க. இருந்தாலும் இது மிகவும் சிக்கலான ஒரு தொழில்நுட்பம். இதை ஈரான் சொந்தமாக உருவாக்கி இருக்க கிட்டத்தட்ட வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் மீது அமெரிக்கா கடுமையான பொருளாதார தடைகளை விதித்துள்ள சூழல்ல மற்ற நாடுகள்கிட்ட ஈரான் ஆயுதங்களை பெற வாய்ப்பே இல்லை. அதனால சுற்றி சுற்றி சீனாவும் ரஷ்யாவுமே தான் நிற்கிறாங்க அவங்களுடைய தாட் ப்ராசஸ்ல. இஸ்ரேலிடம் ஏவுகணை தாக்குதல்களை சமாளிக்க அயன்டோம் இருந்தாலும் கூட இந்த கிளஸ்டர் குண்டுகளை அயன்டோமால கூட சமாளிக்க முடியாது. நடுவானில் இடைமறிக்கும் போது குண்டுகள் கணிக்க முடியாத வகையில் சிதறி சேதம் விளைவிக்கலாம். இதுவே கிளஸ்டர் குண்டுகளை மிகவும் ஆபத்தான ஒன்றாக மாற்றுது. உலக அளவில் 111 நாடுகள், அதாவது 2008 ஒப்பந்தத்தின்படி கொத்து குண்டுகளை தடை செஞ்சிருக்காங்க. ஆனால் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இதில் இல்லை. 2023 யுக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கிய கிளஸ்டர் குண்டுகள் அப்போது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருந்தது அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் தான் ஈரானுடைய கிளஸ்டர் வெடிகுண்டு பயன்பாடு மீண்டும் விவாதத்தை கிளப்பியிருக்கு. இந்த தாக்குதலில் ரஷ்யா மற்றும் சீனாவுடைய பங்கு இருக்குமா அப்படிங்கிறத உலக நாடுகள் உற்று நோக்கிட்டும் வர்றாங்க. இந்த நிலையில தான் ஏன் தொட்டோம் அப்படின்னு அமெரிக்காவே நினைக்கும் அளவுக்கு நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு வெளிப்படையாகவே எச்சரிக்கை விடுத்திருக்கு ஈரான். இந்திய பெருங்கடலில் ஈரானுக்கு சொந்தமான கப்பலை அமெரிக்கா தாக்கி அழிச்சிருக்கிறது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவத்தை கடல்ல ஏற்பட்ட பேரழிவு அப்படின்னு சாடியிருக்கும் ஈரான் இதுக்கு நிச்சயம் பதிலடி கொடுப்போம் அப்படின்னும் அமெரிக்கா வருத்தப்படும் அளவுக்கு நாங்கள் பதிலடியை கொடுப்போம் அப்படின்னு ஈரான் தெரிவிச்சிருக்கு. மேலும் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரானுடைய கரைகள்ல இருந்து 2000 மைல்கள் தொலைவில் இருக்கும் கடல்ல ஒரு கொடூரமான செயலை அமெரிக்கா செஞ்சிருக்கு. இந்திய கடற்படையுடைய விருந்தினர்
ஓட்டுநராக இருந்த டேனோ அப்படிங்கிற கப்பல் கிட்டத்தட்ட 130 மாலுமிகளுடன் சர்வதேச கடல் பகுதியில் இருந்த கப்பலை எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லாமல் தாக்கியிருக்கு. நான் சொல்வதை நல்லா குறித்து வச்சு கொள்ளுங்கள். அமெரிக்கா தன்னுடைய செயலுக்கு கடும் வருத்தப்படும் அளவுக்கு ஈரான் பதிலடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி நண்பர்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.